ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கதா மாடல் சாக்கர் செட் எப்படி பெயிண்ட் பண்ணி அசம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது நல்லா பேக் பண்ணி எடுத்தாச்சு. ஃபெவிக்ரில் கம்பெனியோட பிளாக் கலர் எடுத்திருக்கேன். அது நல்லா டைல்யூட் பண்ணி ரெண்டு சைட்லேயும் இருக்கிற அந்த டிசைன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நல்லா நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அந்த சென்டரில் இருக்கிறதுல வந்து நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டாம். அப்போ அந்த நடுவில் இருக்கிற அந்த டிசைன்ஸ்க்கு அதே மாதிரி அங்கே மட்டும் நான் பிளாக்கில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் சைடு ஃபுல்லாகவே நான் வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பிளாக் பெயிண்ட் நம்ம அடிக்கிறதுனால அந்த டிசைன்ஸில் வந்து டிசைன்ஸ்க்கு மேலே நம்ம வேறு கலர் அடிக்கும்போது நல்லா தெளிவாக தெரியும். ஸோ அதுக்காக தான் இது நம்ம பண்ணுறோம். இப்போது நான் வந்து ஃபெவிக்ரிலோட பேர்ல் கலர்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து பிங்க்கும் அப்புறம் ப்ளூவும் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். நான் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா பெயிண்டில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக ஸ்மூத்தாக வேறு எங்கேயும் படாத மாதிரி கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் நீட்டாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஒரு கோட் முடிஞ்சதுக்கப்புறமா செகண்ட் கோட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ நல்லா இன்னும் ப்ரைட்டாக இருக்கும். இப்போ அந்த சென்டரில் இருக்கிற டிசைன்ஸ்லேயும் அந்த கீழே இருக்கிற அந்த சின்னதாக இருக்கிற அந்த சர்க்கிள் இருக்கீங்களா, ஹாஃப் செமி சர்க்கிள், அதில் வந்து இந்த கலர் நான் கொடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா காய விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ளூ கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ரஷில் நிறைய பெயிண்ட் இருக்கக்கூடாது, நல்லா டிப் பண்ணிவிட்டு அது நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டோம்னா எக்ஸஸாக இருக்கிற பெயிண்டெல்லாம் அந்த பேலட்டில் இருக்கும். இப்போது நம்ம அந்த டிசைன் மேலே அப்படியே வச்சு அப்படியே மெதுவாக அப்படியே நம்ம ப்ரஷ் அப்படியே எடுத்தோம்னா கரெக்டாக மேலே இருக்கிறதுல மட்டும்தான் வந்து அந்த பெயிண்ட் படும். அந்த நம்ம லைன்ஸை நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே போகாது. அதுக்குள்ளே போகாத மாதிரி தான் நம்ம பெயிண்ட் பண்ணணும். அப்போ தான் அழகாக இருக்கும். அப்படியே பெயிண்ட்டை தொட்டு அப்படியே பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணோன்னா அந்த லைன்ஸ்குள்ளெல்லாம் போயிடும். நம்ம அந்த பெயிண்ட் தொட்டுட்டு அந்த பேலட்லேயே நல்லா 2-3 தடவை இப்படி அந்த டேப் பண்ணி எடுத்தோம்னா தேவையான அளவுக்கு மட்டும் ப்ரஷில் வந்து பெயிண்ட் இருக்கும். இப்போ அந்த சென்டரில் இருக்கிற அந்த பெட்டல் மாதிரி இருக்கிற ஷேப் டிசைன்ஸ்க்கும் அதே மாதிரி நான் ப்ளூ கலரில் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் கோல்டு கலர் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த பிளாக் தெரிகிற இடத்துலலாம் நம்ம வந்து கோல்டு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அசம்பிள் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு கியர் ஒயரு, அது ரெண்டாக அப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டு பிங்க் கலர் எடுத்திருக்கேன்.
ஸோ இருக்கிற எல்லா த்ரெட்டும் சேர்த்து நான் வந்து நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு நான் பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு பாதி வந்து ஒரு சைடு நம்ம உள்ளே கோத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கியர் வயருக்குள்ளே விட்டுட்டு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ இதே மாதிரி அந்த சைடும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா 3 + 3 6 இருக்கிற மாதிரி ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த டெரகோட்டா பீட் அட்ஜஸ்டிங் பீட் நம்ம உள்ளே சேர்த்தணும். அதுக்கு இந்த மாதிரி டோட்டலாகவே வச்சு பண்ணோம்னா கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா பாதி பாதியாக பிரித்து உள்ளுக்குள்ளே நான் இன்சர்ட் பண்ணுறேன். இதில் நீங்கள் ஒன்று என்ன பண்ணலான்னா நம்ம ஒன்ஸ் நம்ம அந்த த்ரெட்டு உள்ளே கோத்துனதுக்கப்புறமா அந்த யூபென் கிட்ட நம்ம வந்து ஒரு நாட் போட்டுட்டோம்னா கொஞ்சம் அப்படி இப்படி மாறாது. ஸோ அது வேணால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா சேர்த்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். அப்புறம் தான் ஈவனாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு சாக்கர் செட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.